நாற்று நடுற முறையில் வந்து என்ன நன்மை என்று பார்த்தீங்க என்றால் வணக்கம், எங்களோட சேனல் நேம் ஆக்டிவ் வித் மீ சேனலுக்கு ஆரம்பிச்சு அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு நாங்கள் என்ன ரூபா பார்க்க போகிறோம்னா வந்து நெல் விதைப்பு. நெல் விவசாயம் வந்து இலங்கையின் பிரதான ஜீவனோபாயமாக காணப்படுது. அதில் குறிப்பாக வந்து வடபகுதிகளில் வந்து அதிக அளவில் வந்து நெற்செய்கை வந்து மேற்கொள்ளப்படுறது. இந்த நெற்செய்கையில் வந்து நாங்கள் எங்களோட சேனல்லையே போட்டிருப்போம். இந்த பலவேறுபட்ட முறைகள் இருக்குது நெற்செய்கை விதைக்கிறதுல வந்து. குறிப்பாக சொல்லணுமெண்டா விவசாயிகள் பாரம்பரியமாக செய்கிற வீசி விதைப்பு முறை, அடுத்தது வந்து இயந்திர நாற்று நடுகை, அடுத்தது பரிசுட் முறை என்று பல்வேறுபட்ட மற்ற வரிசையில் விதையிடு கருவி மூலம் விதையிடுறது அப்படிப்பட்ட பல்வேறுபட்ட முறைகள் வந்து எங்கள் விவசாயத்தில் காணப்படுது. அதில் வந்து நாங்கள் இந்த பரிசுட் முறை தொடர்பாக வந்து காணொலி வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். அதற்கான முழு விவரம் வந்து அடுத்தடுத்த காணொலியிலே நாங்கள் போடுவோம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இயந்திரம் மூலம் நாற்று நடுகை எப்படி செய்கிறேன்னு வருவா. இந்த இயந்திர நாற்று நடுகை முறையை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து நவீன முறைகளில் வந்து மிகவும் ஒரு இலகுவான முறை. இயந்திரத்தை கொண்டு நாங்கள் நாற்று நடுறது. இது வந்து நாங்கள் என்ன எங்களுக்கு இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்றால், நாங்கள் நாற்றை வந்து சரியான முறையில் போடணும், அதுக்கப்புறம் வந்து சரியான முறையில் நடவு செய்யணும், அதுக்கப்புறம் அந்த ஊடு களை கட்டி மூலம் வந்து நாங்கள் களை கட்டணும். அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வந்து நாற்று நடுறோம். நாற்றை வந்து போட்டு இன்றைக்கு வந்து நாற்று நடுறோம். அப்போ எப்படி நாற்று போடுறது, அது எப்படி நடுறது, அதோட விடயங்களை வந்து இந்த காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இந்த இயந்திர நாற்று நடுகை முறையில் வந்து நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நாற்று தட்டுக்களை தயார்படுத்தி அதில் நாற்றுக்களை நாங்கள் உருவாக்கணும். அதான் நாங்கள் முதலாவது வேலையாக காணப்படுது. இப்போ நீங்கள் வீடியோக்களை பார்த்துன்றது வந்து நாங்கள் இன்றைக்கு நடுற வயல்ன்ற நாற்று தட்டுக்கள் தயாரித்த முறையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து இயந்திர நாற்று முறைக்கு வந்து ஏக்கருக்கு வந்து 100 தட்டுக்கள் வந்து தேவைப்படும் நாற்று நடுறதுக்கு. அப்போ இந்த நாற்று தட்டுக்களை வந்து நாங்கள் எப்படி போடணும் என்றால், நாற்று தட்டுக்கள், அதாவது நாற்று தட்டுக்கள் இருக்குது, அந்த இயந்திர நாற்று நடுகை தட்டுக்களை எடுத்து அதில் வந்து நாங்கள் முதலாவது வந்து சேரை வந்து போடுவோம். சேரை முழுமையாக நிரப்புவோம். அது பிறகு வந்து நாங்கள் நெல்லை வந்து போடுவோம். இப்போ நெல் போடுறதுலாம் வந்து விஷயம் இருக்குது. நெல் வந்து ஐதா போட்டாலும் வந்து எங்களுக்கு இயந்திர நாற்று நடுகைக்கு சரியான முறையில் இருக்காது. அதே நேரம் ஏறி ஒரு நெல்லுக்கு மேலே ஒரு நெல் ஏறுற மாதிரி போட்டாலும் வந்து அந்த சரியான முறையில் வந்து நாங்கள் அதை நாற்று நடைக்குள்ளே வந்து பிரச்சனைகள் வரும். மற்ற நெருங்கினாலும் அதற்கு ஃபங்கஸுகள், நோய்படி தாக்கங்களும் அதிகமாக காணப்படும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் வந்து சரியான ஒரு அனுபவமிக்க ஒரு ஆளுடைய ஆலோசனையின் கீழே வந்து, உதாரணத்துக்கு வந்து விவசாய திணைக்களங்களில் விவசாய பொருளாதார இருப்பிடம் அவன் ஆலோசனை கீழே முதலாவது செய்கிறார்கள். முக்கியமாக ஆலோசனை கீழே முதலாவது நாங்கள் இந்த தட்டுகளில் நாற்று போடுறதை மேற்கொள்ளலாம். அல்ல அதுவும் இல்லை என்றால், இப்போ நவீனமாக வந்து அந்த தட்டுக்களுக்கு விதையிடுறதுக்கு விதையிடு கருவியும் வந்து தற்காலத்தில் இருக்குது. அப்படியான கருவிகளை நாங்கள் பாவிக்கிறது மூலம் வந்து மிகவும் ஒரு சீரான முறையில் நாற்றுக்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் முதலாவது வந்து இப்போ தட்டில் நெல்லை களியை போட்டுட்டு நெல்லை போட்டு முடிச்சிட்டோம் என்றால், அடுத்து எங்களுக்கு என்ன வேறு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்தது வந்து நாங்கள் அதுக்கு சரியான முகாமைத்துவத்தை கொடுத்து நாங்கள் 14 தொடக்கம் 17வது நாளில் வந்து நாங்கள் அதை நடவுக்கு கொண்டு போகலாம். அப்போ அந்த முகாமைத்துவங்கள் என்னென்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் சரியான முறையில் தண்ணியை கொடுக்கணும். இப்போ தண்ணியை விட்டு காய விட்டோம் என்றாலும் வந்து எங்களுக்கு நாற்றுக்கள் வந்து சீரான வளர்ச்சியை காட்டி கொண்டிருக்காது. அதே நேரம் தண்ணியை கூட விட்டு அடித்து அள்ளி கொண்டு போனாலும் சேறுகள் அள்ளுப்படும், மற்ற நெல்லுகள் ஒதுக்கும், அப்படியான பிரச்சனைகளில் இருக்குது. அப்போ அது சரியான முறையில் வந்து நாங்கள் அதை பராமரிக்கணும். குறிப்பாக இந்த நாற்றுகள் பருவத்தில் வந்து எங்களுக்கு பூச்சி தாக்கங்கள், குறிப்பாக வெயில் காலத்தில் வந்து இந்த பனிப்பூச்சியின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்க போகுது. அப்போ அந்த பனிப்பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் மிக ஒரு முக்கியமாக இந்த நாட்டு நடுகையை பார்க்கக்குள்ள வந்து அந்த முதல் 14 நாள் 16 நாள், அதாவது வந்து என்ன, அந்த நாற்று காலம் வந்து மிக முக்கியமான காலமாக காணப்பட போகுது. அப்போ 14 நாள் நாங்கள் சரியான ஒரு கவனம் எடுத்து அந்த நாற்றுகளை வளர்த்து கொள்ளணும். நான் வளர்த்துட்டோம் என்றால் ஒரு 14 வரைக்கும் 18 நாளுக்குள்ள வந்து நாங்கள் அதை நாற்றுக்கு நடவு செய்யறதுக்கு இலகுவாக காணப்பட போகுது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு வந்து எங்களோட நாற்றுக்கள் வந்து 16 நாள் ஆகிட்டு சீரான வளர்ச்சியை காட்டப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து நடவுக்கு கொண்டு போகிறோம். அந்த நடவுக்கு கொண்டு போகும் முதல் நாங்கள் எப்படி அதை எடுத்து வயலுக்கு கொண்டு போகிறோம்ன்றதை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ முறைப்படி இப்படி வரணும், இப்படி சுற்றுறதுக்கு வந்து இலகுவாக வரணும். வேர்கள் கீழே அடித்து அந்த நீங்கள் பார்க்குறது வந்து இந்த சுற்றி இருக்கிறதில் பார்க்குறது வந்து வேர். இப்போ வேர்கள் சிறப்பான முறையில் அடித்து அதை ஒரு பாய் மாதிரி சுற்றி கொண்டு போகிற அளவுக்கு வளர்ச்சி இருந்தால் அது ஒரு சிறந்த வளர்ச்சியாக காணப்படும். இப்போ நீங்கள் இந்த வீடியோக்குள்ள அந்த சுற்றி இருக்கிற நெல் தட்டுகளை பார்க்க உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் நடப்போகிறோம் என்றாலும் எங்களோட வயல் நிலப்பண்படுத்தல் எப்படி இருக்கணும்ன்றதை பார்க்கணும். நாங்கள் முதலாவது முக்கியமானது வந்து என்னென்றால், நிலம் வந்து மட்டமாக இருக்கணும்ன்றது முதலாவது விஷயம். நாங்கள் நாற்று நடப்புற நிலம் வந்து மட்டமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் தண்ணி வந்து ஒரு இடத்துல நின்று ஒரு இடத்துல இல்லாமல் போகாது. மற்ற நாங்கள் புல்லு கட்டுப்பாட்டிலேயே வந்து சிறப்பான ஒரே அளவில் தண்ணியை போய் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் முதலாவது உழவை செஞ்சுட்டு திரும்ப 2 பலகை அடிக்கைகளை வந்து சீரான ஒரு பலகையை அடிக்கணும் லெவலாக.
அடுத்த கட்டம் என்ன பிரச்சனை என்றால் நாங்கள் உடனே பலகை அடித்து போட்டு உடனே வந்து எங்களால் நடையில்லாது. ஏனென்றால் வந்து அது சேத்துத்தன்மை, அதாவது தொழி என்று சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சேத்துத்தன்மை வந்து அதிகமாக காணப்படுறதால வந்து நாற்றுக்கள் வந்து சீரான முறையில் நடையிலாது. மிஷின் ஓடைகளில் வந்து அந்த நாற்றுக்கள் நட்ட இடங்களையும் வந்து மூடிக்கொண்டு போகிற அளவில் இருக்கும். மணல் காணியல் என்றால் முதல் நாளே அடித்து எங்களால் அடுத்த நாள் வந்து நடக்கூடியதாக இருக்கும். ஆக கழிவு உண்ண தொழியான காணியலுக்கு வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு முதலே அடித்து தான் அதை காய விட்டு தான் நாங்கள் நட்டால் சிறப்பான முறையில் காணப்பட போகுது. இந்த நாற்று நடுறது வந்து ஒரு அனுபவமிக்க ஒரு இயக்குனரால் வந்து நட்டால் சிறப்பாக இருக்கும். என்ன காரணம் என்றால் நாங்கள் ஆரம்பத்தில் சொத்தியாக நட்டம் என்றால் நாங்கள் பேர்ந்து செய்ய போகிற நடவடிக்கைகளுக்கு அது பாதிப்பாக அமையும். உதாரணமாக என்னென்றால் வந்து நாங்கள் ஊடுகளை கட்டியை பாவிக்க போகிறோம். அப்போ அந்த ஊடுகளை கட்டியை பாவிக்கக்குள்ளே வந்து நாங்கள் சொத்தியாக நட்டால் அந்த ஊடுகளை கட்டியை பாவிக்கிறதுலேயும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை காணப்படும். அப்போ நாங்கள் அந்த நடைக்குள்ளேயே வந்து ஒரு அனுபவமான ஒரு ஓட்டுற இயக்குனரோட இதன்றி நாங்கள் இந்த சீரா நட்டம் எங்களுக்கு எல்லாம் வந்து இலகுவாக காணப்பட போகுது. இந்த நாட்டு நடுற மிஷினால் வந்து ஒரு நாளைக்கு வந்து சாதாரணமாக வந்து ஒரு அனுபவமான ஒரு டிரைவரால் வந்து 3 ஏக்கர் வரைக்கும் வந்து நாட்டு நட்டுக்கு கொள்ள முடியும். இந்த நாற்று நடுறதால எங்களுக்கு என்ன நன்மை, இந்த நாற்று நடுற முறையில் வந்து என்ன நன்மை என்று பார்த்தீங்க என்றால் விதை நெல்லின் தேவை வந்து குறைவாக காணப்படப்போகுது. நாங்கள் வீசி விதைக்க வந்து 55 வரைக்கும் 60 கிலோ நெல்லை வந்து நாங்கள் விதைக்க போகிறோம். ஆனால் இந்த நாற்று நடுக முறையில் வந்து 20 கிலோ நெல் விதை நெல் எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து போதுமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களோட வட பகுதிகளில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த பண்டி நெல். இந்த பண்டி நெல் கட்டுப்பாட்டுக்கு வந்து இந்த நாற்று நடுக முறை மூலம் நாங்கள் செய்து அதை நாங்கள் ஊடுகளையீட்டு மூலம் கட்டுப்படுத்தி தொடர்ச்சியான நடவடிக்கை மேற்கொள்கிறாலும் இந்த பண்டி நெல்லின் பிரச்சனையை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமெல்லாம் வந்து விளைச்சலும் அதிகமாக காணப்பட போகுது. மற்றது பயிர்களுக்கு இடையிலான இடைவெளி காணப்படக்குள்ள எங்களுக்கு நோய் பீடைகளோட தாக்கம் வந்து குறைந்த அளவு இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான நன்மை என்றால் வந்து நாங்கள் இதுக்கு வந்து களை கட்டுப்பாடை வந்து சிறப்பான முறையில் மேற்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாங்கள் பிசி விதைப்பின் மூலம் செஞ்சோம்னால் வந்து நாங்கள் களை கட்டுப்பாட்டுக்கு வந்து ரசாயன முறைக்கு தான் நாங்கள் போயாக வேண்டிய கட்டாயங்களுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் நாட்டு நடுகைக்கு போய்களில் வந்து நாங்கள் வந்து ஊடுகளை கட்டி மூலம் வந்து களைகளை வந்து கட்டுப்படுத்துறதால வந்து எங்களுக்கு ரசாயனத்தில் போய்க்குள்ளே வந்து பாரிய செலவுகள் ஏற்பட போகுது. அதை விட வந்து நாங்கள் ஊடுகளையில களை கட்டுற நேரம் வந்து எங்களுக்கு அது வந்து அந்த செலவுகளும் குறைக்கப்படும். அதை விட முக்கியம் வந்து நாற்று நடுக செய்ய போகிறோம்னு முடிவு எடுத்துட்டோம் என்றால் எல்லாத்தையும் நாங்கள் சரியாக செய்யணும். அப்போ ஊடுகளை கட்டி வந்து புல்லுகளை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் வந்து பயிரின வளர்ச்சியையும் வந்து தூண்டக்கூடியதாக இருக்கிறதால வந்து நாங்கள் கட்டாயம் வந்து நாற்று நடுக செஞ்சால் வந்து இந்த ஊடுகளை கட்டி பயன்பாட்டையும் வந்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்த்துருக்கோம் என்றால் வந்து நாற்று தட்டுக்கள் போட்டதுலேருந்து அதை நாங்கள் வயலில் ஸ்தாபித்தது வரைக்கும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த நாட்டு நடுகை வயல் வந்து எப்படி அறுவடை மட்டும் போகுதுன்றதை நாங்கள் இடைக்கிடைக்கில் வந்து அந்த தொகுப்பாக வந்து தருவோம் எங்களோட சேனலில். தொடர்ந்து எங்களோட சேனலை பார்த்துட்டுருங்க. நாங்கள் உங்களுக்கு அது தொடர்ச்சியான வீடியோக்களை வந்து தருவோம். நீங்களும் இந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்குறது மூலம் உங்களுக்கு நாட்டு நடுகை தொடர்பான பூரண விளக்கத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட விவசாயத்தாளர்கள் எங்களோட சேனலில் தொடர்ச்சியாக வரும். அதனால் வந்து எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்.